பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? சங்கீதம் 34:15 வசனத்தின்படியாக, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ரெண்டாவது பார்க்குறோம், நீதிமொழிகள் 15 வசனம். செம்மையானவர்களுடைய ஜெபம், செம்மையாக நடக்கிறவங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கேட்பார். நீதிமொழிகள் 15 வசனம். துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களுடைய ஜெபமும் அவருக்கு பிரியம். நம்ம செம்மையாக நடந்து ஜெபத்தை பண்ணால் கர்த்தர் அதை பிரியமாக ஏற்றுக்கொள்வார். மூணாவது மத்தேயு 21 வசனம் சொல்லுது, விசுவாசம் உள்ளவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும், விசுவாசம் உள்ளவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அவிசுவாசம் கர்த்தருக்கு பிரியமே இல்லை. விசுவாசமாக நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நாலாவது காரியம், யோவான் 9 வசனம் சொல்லுது, தேவ பக்தியுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். யோவான் 9 வசனங்குது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவர் என்ன பண்ணுவார்? செவி கொடுப்பார். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து இருக்கும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்பார். சங்கீதம் 145:19 தேவனுக்கு பயந்தவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்ம ஜெபிச்சா போதும், கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். யோவான் 9 வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நமக்குடைய சித்தம் அல்ல, சுய சித்தம் அல்ல, மனுஷ சித்தம் அல்ல, மற்றவோட சித்தம் அல்ல, கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறோடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்பார். எல்லாத்துக்கும் மேலே யோவான் 14 வசனம் சொல்லுது, இயேசுவின் நாமத்தில் கேட்கப்படுற ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் உண்டு. சில பேர் ஜெபிப்பாங்க, நல்ல மணிக்கணக்காக ஜெபிப்பாங்க, ஜெபிச்சுட்டு பிதா நான் சொல்லுது ஆமேன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. அப்படி இல்லை, நம்ம ஜெபத்தை முடிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை நாங்கள் கேட்கிறோம் பிதாவே அப்படின்னு சொன்னால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கப்படும். அப்புறம் யோவான் 15 வசனம் சொல்லுது, இயேசுவில் நிலைத்திருப்பவர்களை ஜெபத்தை கேட்பார். ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாமல் இயேசுக்குள்ளே நிலைச்சி நிற்காமல் இருந்தால் அவங்க ஜெபம் கேட்கப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இயேசுக்குள் நிலைத்திருப்பவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். 1 யோவான் 5 வசனம் சொல்லுது, தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிறவனுடைய ஜெபத்தை கேட்கப்படும். நம்ம விருப்பத்தின்படி நிறைய காரியங்கள் இருக்குது, லிஸ்டாகுது. ஆனால் அதன்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கக்கூடிய ஜெபம் கேட்கப்படும். 1 யோவான் 3 வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்பவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்புறம் 1 யோவான் 3 வசனம் அதுவே சொல்லுது, கற்பனைகளை கைக்கொள்ளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உண்மையான ஜெபம், சங்கீதம் 145:18 வசனம் சொல்லுது, உண்மையாக ஒரு மனுஷன் ஜெபிச்சானா அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் உண்டு. யாக்கோபு 5:16 வசனம் சொல்லுது, ஊக்கமான ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கண்ணீரோடு ஜெபிக்கும்போது 2 ராஜாக்கள் 20 இருக்குது, 1-5 வரைக்கும் கண்ணீரோடு பண்ணுற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் உண்டு. 2 நாளாகமம் 7 வசனம் சொல்லுது, தன்னை தாழ்த்துகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? நீதிமான்கள் ஜெபத்தை கேட்கப்படும், செம்மையாவுடைய ஜெபம் கேட்கப்படும், விசுவாசமுடைய ஜெபம் கேட்கப்படும், தேவ பக்தியுடைய ஜெபம் கேட்கப்படும், தேவனுக்கு பயந்தவுடைய ஜெபம் கேட்கப்படும், கர்த்தருக்கு சித்தமானதை செய்யுடைய ஜெபம் கேட்கப்படும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிற ஜெபம் கேட்கப்படும், கர்த்தருக்கு பிரியமான செய்யுடைய ஜெபம் கேட்கப்படும், கற்பனைகளை கைகளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும், உண்மையான ஜெபம் கேட்கப்படும், ஊக்கமான ஜெபம் கேட்கப்படும், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். தன்னை தாழ்த்துடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். மாரநாதா, மாரநாதா.